வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. வைகுண்ட ஏகாதசி பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வைகுண்ட துவார தரிசனம் வைகுண்ட ஏகாதசிங்கிறது 10ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் மிக மிக சிறப்பாக அது கொண்டாடப்பட்டு முடிஞ்சு போச்சுங்க. ஆரம்பத்தில் 2-3 ட்ராஜடி இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போய் 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டாங்க வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை. இதில் நானும் போய் கலந்துட்டு வந்தாங்க. பொங்கல் அன்றைக்கி நான் டிக்கெட் எடுத்திருந்தேன். ஆன்லைனில் ஏற்கனவே 300 டிக்கெட் எடுத்திருந்தேன். பொங்கல் அன்றைக்கி அதாவது 14ஆம் தேதி மதியானம் 3 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் எடுத்திருந்தேன். அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தா ஓப்பன் பண்ணவே இல்லை. அதனால் டேரெக்டாக வந்து பெரிய சேர் மடம் இருக்குது பாருங்கள், அதில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. அது 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு அப்புறம் தாங்க இதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து உடனே மெசேஜ் வந்துச்சு. அங்கே எப்படின்னா நம்ம வந்து ரூம் வேணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சோம்னா உடனே அவங்க டீட்டெயில் அனுப்புவாங்க. திரும்பவும் நம்ம மறுபடியும் மெசேஜ் பண்ணணும். நாங்கள் இத்தனை பேர் வரோம், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், இத்தனை நாளைக்கு வேணும்னு சொன்னோம்னா அவங்க கன்ஃபார்ம்னு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் வந்த பிறகு தான் நமக்கு கன்ஃபார்ம்னு அர்த்தங்க. அவங்க வந்து டைரியில் குறித்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ரூம் எடுத்துருந்தாங்க. அதில் 1500 வாடகை அதுக்கு. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். மார்கழி மாதத்தில் வர்ற வளர்பிறை 11ஆம் நாள் தாங்க வைகுண்ட ஏகாதசின்னு அது பெருமாள் கோயில்களில் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த வைணவ கோயில்கள் எல்லா கோயில்கள்லையும் சொர்க்கவாசல் இல்லைன்னா பரமபத வாசல் அப்படின்னு ஒரு சொர்க்கவாசல் அன்றைக்கி திறப்பாங்க. வடக்கு பார்த்துருக்கிற அந்த வாசலை வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் திறப்பாங்க. அதுக்கு பேர் தான் சொர்க்கவாசல்னு சொல்கிறாங்க. எல்லா பெருமாள் கோயில்லையும் இந்த விழா சிறப்பாக நடக்குங்க. முன்னெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் திறந்துருப்பாங்க, அடுத்த நாள் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விழா வந்து 10 நாள் நடக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீரங்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 20 நாள் நடக்கும். ராப்பத்து பகல் 10ன்னு முதல்ல 10 நாள், அடுத்து 10 நாளாக மாரி நடக்கும். அதுமாரி ஒரு நாளுக்கு ஒரு கோயிலையும் ஒரு மாதிரி விசேஷம் நடக்கும். என்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நடக்குதோ அதுலேருந்து அடுத்த 10 நாளைக்கு இந்த கதவுகள் திறந்திருக்கும். எல்லாருமே அதில் போய் பார்த்துட்டு வரலாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்குது. திருமலையிலையும் ஏற்கனவே 2 நாளாக இருந்ததை இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே 10 நாளாக மாற்றுறாங்க. அதுலேருந்து 10 நாள் என்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நடக்குதோ அதுலேருந்து அடுத்த 10 நாளைக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் அப்படிங்கிறது திறந்து வச்சுருக்காங்க. அது வழியாக போய் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா கோயிலும் இருக்கிறது வேறு, திருமலையில் இருக்கிறது வேறுங்க. ஏன்னா நம்ம திருமலை பக்கம் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பெருமாள் கோயில்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விடிய காலையில் லைவ்லாம் காட்டுவாங்க. பார்த்தசாரதி கோவில், திருவல்லிக்கணி பார்த்தசாரதி கோயிலில், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் டிவியில் காட்டுவாங்க. அந்த சொர்க்கவாசியில் நம்மளால் போய் நேராக பார்க்க முடியலன்னா கூட டிவியில் பார்த்துடலாம். கரெக்டாக சொர்க்கவாசியில் எப்படி திறக்கிறாங்க, அது வழியாக அந்த பெருமாள் எப்படி வீதி உள்ள வெளில வராரு, இந்த மாதிரி அழகாக நம்ம பார்த்துட முடியும் டிவியிலே. ஆனால் திருமலையில் நடக்கிறத நம்மளால் லைவை பார்க்க முடியாது. ஏன்னா இது இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா 2வது கோபுர வாசலுக்கும் அடுத்தது பெருமாளுடைய கருவறைக்கு பக்கத்துலேயே தான் இந்த வைகுண்ட துவார தரிசனம் இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து லைவில் காட்ட மாட்டாங்க. டிவியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரம் வரைக்கும் தான் டிவியில் நம்ம பார்க்க முடியும். இந்த எஸ்விபிசி சேனலில் லைவ்லாம் போடுவாங்க, இந்த ப்ரோக்ராம்லாம் காட்டுவாங்க. என்னத்தை காட்டினாலும் சரி தாங்க, அந்த கொடிமரம் வரைக்கும் காட்டுவாங்க. கொடிமரத்துக்கு அப்புறம் வந்து எந்த விதமான டிவியோ ஃபோட்டோஸோ எதுவுமே நம்ம அலோடு கிடையாது. எதுவுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. நேராக பார்க்குறது மட்டும்தான். அதனால் நம்ம அதை தாண்டி பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியாது. நேரடியாக போய் பார்த்தா தான் உண்டு. ஒரு தடையும் நானும் திருப்பதி போகும்போதெல்லாம் அந்த வைகுண்ட துவார தரிசனம் வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க நிறைய பேர். அது மாதிரி தான் நானும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் திருப்பதி போயிட்டுருக்கேங்க. இந்த ஒரு தடவை கூட அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நான் போய் திருப்பதியில் கலந்துக்கிட்டது இல்லை. ஒரு 2-3 வருஷமாக போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த தடவை வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் வர்றதுனால பரவாயில்லன்னு அது புக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதேமாதிரி எனக்கு கிடச்சிது, டிக்கெட்டும் கிடச்சிது. ஏப்ரல் 14ஆம் தேதி கிடச்சி போயிட்டு வந்தேன். 10, 11, 12லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கூட்டம் குறைவாகவே இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 டிக்கெட்லாம் 1 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஃப்ரீ தரிசனில் போகிறவங்க 3 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் பொங்கல் அன்றைக்கி கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா அன்றைக்கிலேருந்து தான் ஒரிஜினலாக 3 நாள் லீவ் வருது. பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல்னு தொடர்ச்சி லீவ் வரதுனால பொங்கல் அன்றைக்கி நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு, நானும் பொங்கல் அன்றைக்கி காலையில் தான் அங்கே போயிருந்தோம். விஷ்ணு வாசத்துக்கு போயிட்டு திரும்ப நேரடியாக திருமலையில் போய் ரூம் எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு எடுத்துகிட்டு 3 மணி தரிசனத்துக்கு 3 மணி தான் அங்கே போனோம். ஒரு 1/2 மணி நேரம் போய் அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் உட்கார வச்சாங்க. 1/2 மணி நேரம் கழித்து திறந்து விட்டு உள்ளே போய் பார்க்கறதுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட மொத்த தரிசன நேரம் 3.5 மணி நேரங்க. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி பார்க்கும்பொழுது 3.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 2.5 மணி நேரம் கழித்து அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சு 2வது கோபுரமான வெள்ளி கோபுர வாசல் தாண்டி உள்ளார போகும்பொழுது பெருமாளை போய் முதல்ல பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. வழக்கம் போல் பெருமாளை பார்க்கறதுக்கு போனாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பெருமாளை பார்க்கும்போது 3 லைன் போகுது பாருங்கள். உள்ளே கடைசியாக அந்த பங்காரு வாக்கிலி அப்படிங்கிற அந்த தங்க கதவுகளை தாண்டி உள்ளே போகும்பொழுது 3 லைனை பிரித்து விடுவாங்க. அது வழி நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு நேராக பார்க்குற மாதிரி. அதில் அந்த கடைசி லைனுக்கு போகிறதுக்கு மக்கள்லாம் ரொம்ப முண்டி அடிப்பாங்க. ஏன்னா அது வழியாக போனால் பெருமாளை நின்று பார்க்கலாம், மறைக்காமல் பார்க்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அது வழியாக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது அந்த லைனுக்கு போகிறதுக்கு. அதே ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க. அதை விட முக்கியம் நடுப்புற லைன் இருக்கு பாருங்கள், அந்த லைனில் யாருமே போக மாட்டாங்க. அந்த லைன் இருக்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, அதில் போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் லைன் இல்லைன்னா 3rd லைன் இதில் தான் ட்ரை பண்ணுறாங்க.
நீங்கள் செகண்ட் லைனில் போய் பாருங்கள். நான் சமீப காலமாக அந்த மிடில் உள்ள லைன் தான் போகிறேன். என்ன விசேஷம்னா, அந்த மிடில் உள்ள லைனில் நடுப்புற வந்து சேவகர்கள் யாரும் நிற்க முடியாது. குறுகலாக இருக்கும் அது. அங்கே நிற்க மாட்டாங்க. சைடில் நிற்பாங்க. 3வது லைனுக்கு அந்த நிற்பாங்க, இல்லை 1வது லைனுக்கு தான் நிற்பாங்க. அதனால் நம்மளை இழுத்து தள்ளுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதனால் ஓரளவு நிதானமாக சாமி பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நான் இப்பயும் போனேன். அந்த மிடில் லைனில் போயிட்டு பெருமாளை அழகாக பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த வைகுண்ட துவாரம் இருக்குது. அந்த இடத்துல தான் நார்மலாக எல்லா கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசியை வந்து சொர்க்கவாசல் திறப்பு விழா, பரமபத வாசல் திறப்பு விழான்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமலையில் மட்டும் அந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட துவாரம்னு சொல்கிறாங்க. 2-3 ரவுண்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த வைகுண்ட துவாரம் வழியாக உள்ளே ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு பார்க்கறதுக்கு அந்த இடத்த அவ்வளவு அலங்காரங்கள்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அது வழியாக உள்ளே போனோம். தொட்டு கும்பிட்டு போகிறதுனால வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பின்னாடி தள்ளிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் பின்னாடி வர்றாங்க. செக்யூரிட்டி அந்த இடத்துல நின்று எடுத்து தள்ளுறாங்க, உள்ளே போங்கன்னு. ஏன்னா வர்றவங்க பூரா நினச்சினா ஒன்று குனிகிறாங்க நமஸ்காரம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா மேலே வந்து தட்டு மாரி வச்சுருக்காங்க. அதில் நிறைய பணத்தை அள்ளி போடுறாங்க. மக்களுக்கு வந்து எதில் பணத்தை போடுறதுன்னு கணக்கே கிடையாதுங்க. உண்டியலில் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாசலுக்கு மேலே, வைகுண்ட வாசலுக்கு மேலே சின்னதாக தட்டு மாதிரி, கண்ணாடி தட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஃபைபரில் வச்சுருக்காங்க. அது மேலே காசு அள்ளி போடுறாங்க. 5 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபான்னு பாட்டு அள்ளி போடுறாங்க காசு தூக்கி. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக செக்யூரிட்டி நின்று இழுத்து உள்ளே தள்ளிட்டு இருந்தாங்க. அது உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு இருந்துங்க. அதுக்கு அடுத்தது நார்மலாக வந்து நம்ம அந்த சாதாரணமாக சாமி பார்த்துட்டு வெளில வந்து அந்த சுற்றி வருவோம், பிரகாரம் சுற்றி வருவோம். அவ்வளோதான். அந்த இடம் உள்ளே இருந்தால் அடுத்து கருவறை தான் இருக்க போது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கருவறைக்கும் உள்ள பெருமாள் குடி இருக்கிற ஆனந்த நிலையம், புஷ்ப மண்டபம்னு சொல்கிற அந்த கருவறைக்கும் இந்த வெளிப்புள்ள பிரகார செவருக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10 அடி கேப் இருக்குங்க. அது தனியாக உள்ள பெருமாள் இருக்கிற இடம் தனியாக ஒரு செவர் இருக்குது, தனியாக ஒரு கோயில் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தது உள்ள உள்பிரகாரம் தான் நம்ம இந்த வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அகலம் இருக்குங்க. அது நார்மலாக உள்ளே போகும்போது நம்ம அந்த பக்கம் நேரடியாக பார்த்தோம்னா ஸ்தபன திருமண்டபம், அதுக்கடுத்தது ராமர் மேடை, அதுக்கடுத்து சயன மண்டபம்னு 3 வாசல் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் அது வரிசையாக இருக்குங்க. அது இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போன பிறகு அந்த வாசலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சின்ன வாசக்கால் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தாண்டி தான் போகிற மாதிரி போகுது. ரொம்ப ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அது உள்ளார செக்யூரிட்டியே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நின்றுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டிஸ், போலீஸு, அதை தவிர வந்து சேவகர்கள் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் நின்றுக்கிட்டு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக அழிச்சு கொண்டு விடுற வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது உள்ளார நாங்கள்லாம் எதிர்பார்த்தது எப்படின்னா, ஒரு சின்ன வழி இருக்கும், ஒரு 3 அடி 4 அடி கேப் இருக்கும், அது வழியாக போய் சுற்றி திரும்ப வர வேண்டியதான் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அது உள்ளார போனால் அது ஒரு சின்ன பிரகாரம், ஒரு 10 அடிக்கு அழகாக நல்ல பெரிய பிரகாரமாக இருக்குது. பெரிய இடமாவே இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த இடம் பார்க்கறதுக்கு. நிதானமாக அது வரைக்கும் இருந்த கூட்டங்கள்லாம் முடிஞ்சு போய் தள்ளி முள்ளிட்டு அடித்து முதிக்கிட்டு எல்லாம் வெளில வந்ததெல்லாம் போக, அந்த வைகுண்ட துவார தரிசனம் உள்ளே என்ட்ரான பிறகு அதுக்கப்புறம் வெளில வர வரைக்கும் எந்த தள்ளுமுள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக வெளில வந்தாங்க. அது உள்ளார அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெளியிலலாம் கோயிலை சுற்றி அலங்காரம்லாம் கண் பார்த்தாதுங்க. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதை விட இன்னும் அழகாக இருந்ததுங்க அந்த வைகுண்ட துவாரம் உள்ளார இருக்கிற இடம். வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கக்கூடிய அந்த இடங்களை நம்ம பார்க்கணுன்னா இந்த வைகுண்ட துவார தரிசனம் மூலமாக தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு இந்த இடம் கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்ததுங்க. அதை சுற்றி வந்துட்டு அவ்வளோதாங்க. திரும்ப இந்த இடம் என்னென்னா விமான வெங்கடேஸ்வரை பார்க்க முடியாது. நேரடியாக அந்த இடம் எங்கே வந்து முடியுதுன்னா ஸ்ரீவாரி உண்டியல்கிட்ட வந்து முடியுது. அது உண்டியலில் பணத்தை போட்டு நேராக வெளில வந்துட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. 3:15 உள்ளே போனோம். 6:30 மணி 6:45 வெளியில் வந்துட்டோம். திருமலை முழுக்க அவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த திருமலை காட் ரோடு முடிஞ்சு டோல்கேட் இருக்குது பாருங்கள். அந்த டோல்கேட்டில் ஆரம்பிக்குதுங்க. அந்த டோல்கேட்லேருந்து எல்லா ரோட்லேயும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல்லாக புஷ்ப அலங்காரங்கள் தான். எங்கே பார்த்தாலும் பூக்களாலேயே அவ்வளோ தோரணம் கட்டியிருக்காங்க, அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலைச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி கோயில் வாசலுக்கு நேர் ஏற்றாப்புல, கோயில் ராஜகோபுரத்துக்கு நேர் ஏற்றாப்புல மிகப்பெரிய மண்டபம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பெருமாளை உள்ளே வச்சு அது மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்ட்டு போனால் அங்கே வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே க்யூ லைனில் போய் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. முழுக்க என்ன அலங்காரம்னா பழங்கள் தாங்க. முழுக்க பழங்கள், காய்கறிகளாலேயே அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லா பழங்களும் இருக்குது. ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி, வாழைப்பழம், தேங்காய், இளநீர், இந்த மாதிரி ஃபுல்லாகவே அதுதாங்க. ஃபுல்லாகவே செடி கொடிகள், அப்புறம் வந்து பழங்கள், காய்கறி, இதை வச்சே தான் அந்த பெரிய மண்டபம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே டெக்கரேஷன் முழுக்க அதுதான். நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பூக்களால் வந்து இவ்வளோ தான் பூக்கள், இந்த மாதிரிலாம் பூக்கள் இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் விசாரித்த போது தெரிஞ்சுது, இந்தியாவில் உள்ள பல இடங்கள்லேருந்து இந்த மலர்கள்லாம் வரவழைச்சு தனியாக இதுக்குன்னு வந்து நன்கொடையாளர்களே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அலங்காரத்தெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் அலோவ் பண்ணாங்க. இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க, பூராமே அங்கே எடுத்தது தான் அது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் பெருமாளும் தாயாரும் அமர்ந்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த வைகுண்ட துவார தரிசனம் ரொம்ப ஒரு காண கிடைக்காத ஒரு விஷயமா இருக்குங்க. அது நார்மலாக நம்ம இங்கே என்ன விசேஷம், இதில் என்ன திருமலையில் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா,
நார்மலாக நம்ம பெருமாள் கோயிலில் வந்து நம்ம லைவில் பார்க்குறோம், அது ஒரு விஷயம். இப்போ போக முடியலன்னா கூட டிவியில் பார்த்தா கூட அந்த சொர்க்கவாசலுக்கு தெரிஞ்சிடும். திருமலையில் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, நேராக போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை விட முக்கியம், எதுக்கு வந்து அந்த 10 நாளைக்கு எப்படி தரிசனத்துக்கு பார்க்குறாங்க பாருங்கள். ஒன்று அந்த ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா கீழே திருப்பதி போய் டோக்கன் வாங்கிட்டு மேலே போகணும். இது 2 வழிகள் மட்டும்தான். நேரடியாக அந்த 10 நாளாக நான் பாட்டு நேராக போய் பார்த்துட்றேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே வருது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன்லேயே 45,000 பேர் 50,000 பேர் பார்க்குறாங்க. அதை மாதிரி 300 டிக்கெட் எடுத்து போகிறவங்க ஒரு நாளைக்கு 15,000 பேர். அப்புறம் வந்து விஐபி பிரேக் தர்ஷன், அப்புறம் நன்கொடையாளர்கள் இவங்களாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70,000 பேருக்கு மேலே அவங்க வந்து இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்தே பார்க்க வைக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பாக அந்த ஏற்பாடுகள் பண்ணும்பொழுது நேரடியாக வர்ற பக்தர்கள் அலோவ் பண்ணாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நேரடியாக யாரும் வந்து தரிசனம் பார்க்காதீங்க. கீழே டோக்கன் வாங்கிட்டு வாங்க, இலவசம் தான். கீழே டோக்கன் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 40,000லேருந்து 50,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை ஆரம்பத்தில் பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும், ரொம்ப தடுமாற்றமாகி பெரிய பிரச்சனை வந்தாலும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரெடி பண்ணி ஓரளவு நல்லபடியாக அந்த வைகுண்ட துவார தரிசனத்தை முடிச்சிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனம் இது நாள் வரைக்கும் நான் எப்படி போகாமல் இருந்தேன்னு எனக்கு தெரியலிங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இனிமேல் வருடம் போகணுங்கிறது எண்ணம் இப்போ போயிட்டு வந்தோன்னே வந்துருச்சு. அதனால் இந்த வருஷம் யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க. இதுமாதிரி ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க முடியலன்னா கூட நேரடியாக டிக்கெட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப வசதியாகவே இருக்குது. நீங்கள் திருமலையிலே போய் 2 நாள் தங்கறதுக்கான வாய்ப்புகள் கூட அதில் இருக்குங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அங்கே போனோம்னா 16ஆம் தேதி டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. 15 நைட்டோ இல்லை 16ஆம் தேதி காலையிலையோ அது மாதிரி தரிசன டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு திருமலையில் போய் தாராளமாக ஒரு நாள் தங்கலாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது திருமலையில் உள்ள கிளைமேட்டு. அதனால் அங்கே போய் தங்கிட்டு 2 நாள் திருமலையில் இருந்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. வைகுண்ட துவார தரிசனம் வழியாகவும் பார்த்துட்டு வரலாம். அடுத்த வருஷம் அதுமாரி வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி போயிட்டு வாங்க. வைகுண்ட துவார தரிசனம் நான் போயிட்டு வந்ததை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.